டோட்டல் சரண்டர்னா என்ன, பிலீஃப் அண்டு ஃபெய்த் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். அதாவது பிலீஃபுங்கிறது அறிவார்ந்து நாம் ஒவ்வொன்றுத்தையும் அணுகும்போது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு தெளிவு, அதாவது இன்டலெக்சுவல் ரீசனிங், அதை தான் பிலீஃபுங்கிறாங்க. ஃபெய்த்துங்கிறது இட் இஸ் மோர் ஆஃப் பர்சனல் திங், அதாவது இது நமக்கு தனிப்பட்ட ஒரு நம்பிக்கை சார்ந்தது. இதில் நம்முடைய தேவைகள், ஆசைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் அடங்கும். இதுக்கு உறுதுணையாக இருப்பது டோட்டல் சரண்டர். இந்த டோட்டல் சரண்டருங்கும் போது நாம் பக்தியை தான் நம்ம உடன் அழைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கண்ணப்ப நாயனார்னு சொல்லலாம். அவர் எப்படி சிவனுக்கு கண்ணிலேருந்து ரத்தம் வரும்போது தன்னுடைய கண்ணை அகற்றி அதுக்கு வைத்து தன்னுடைய முழு பக்தியை காண்பித்தாரோ, அதன் மூலம் அவருக்கு இறைவன் எப்படி காட்சி அளித்தானோ, அதே மாதிரி ஒரு நம்பிக்கையில் செயல்படுறது தான் ஃபெய்த்து. இந்த ஃபெய்த்து தான் நம்மளை நாளொரு மேனி பொழுது ஒன்றா வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது டோட்டல் சரண்டர், அக்செப்டன்ஸ். நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போயிட்டு இறைவன்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது. அப்படி கேட்டோம்னு சொன்னால் அதுவே நடக்கும், அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு இறைவன் நமக்கு ஆசை வழங்கிவிடுவார். ஆக இது வரைக்கும் என்னை காப்பாற்றிட்டார், இனிமேல் நான் என்னுடைய நடத்தையை கவனமாக உன்னுடைய ஆசையாலையும் உன்னுடைய வழிகாட்டுதலாலையும் நான் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்ட்டு இறைவன்கிட்ட இறைஞ்சி நாம் வரும்போது நமக்கு ஒரு தெளிவு வரும். இதனால் நமக்கு பிலீஃப் வேண்டியது இல்லையா அப்படின்னு கிடையாது. பிலீஃபுங்கிறது மோர் ஆஃப் ஏ சயின்ஸ். அது நம்ம இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் பிறக்குது, அதுக்கு இனவிருத்தி நடக்குது. ஆனால் அந்த இனவிருத்தி அது எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சு அதனுடைய எந்த சக்தி அதை உருவாக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஏஜிங் இருக்குது, ஏன் வயசாகுதுங்கிறதுக்கு சயின்ஸுக்கு பதில் கிடையாது. ஆக நாம் சயின்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மோர் ஆஃப் ஏ ப்ரொஃபஷ்னல் ஆங்கிள். ஃபெய்த்துங்கிறது மோர் ஆஃப் ஏ ஃபேமிலி திங். அது குடும்பத்துக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும். ஆக நாம் நலமோடு வளமோடு இருக்க நம்புவோம், நம்மை நாமே நம்புவோம். நன்றி.